ஆண்டவர் ஃபர்ஸ்ட் மனுஷன் எப்படி டீல் பண்றாருன்னா, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தாரு. ஆனா நம்ம ஆளு செய்ய வேண்டாம்னு சொல்றது தான் ஃபர்ஸ்ட் செய்யறான். டேய் எல்லாமே சாப்பிடு, ஆனா அதை ஒண்ணு மட்டும் என்ன பண்ணாத, சாப்பிடாதன்னாரு. கரெக்டா அதை தான் சாப்பிட்டான். இப்ப சாப்பிட்ட உடனே தோட்டத்தை விட்டு அவங்க என்ன பண்ணிட்டாரு, வெளியே அனுப்பிட்டாரு. இதை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தண்டனைன்னு நினைக்கிறாங்க. நான் இதை லவ்னு நினைக்கிறேன். உங்க கண்ணாடி மாறிடுச்சுன்னா பைபிள்ல எல்லா பேஜ்லயும் நீங்க லவ் பார்க்கலாம். பிரச்சனை வசனத்துல இல்ல, பிரச்சனை கண்ணோட்டத்துல தான் இருக்கு. இப்ப அடுத்தது அவன் எதை தொட்டக்கூடாது, ஜீவ விருட்சத்தை தொட்டு அவன் சாப்பிட்டானா என்றென்றைக்கும் அவன் உயிரோடு இருப்பான். அதனால அந்த நிலைக்கு அவன் போயிடக்கூடாதுன்னு அவன் என்ன பண்ணிடணும், ஸ்டாப் பண்ணணும். பைபிள் சொல்லுது மரணம் உள்ளே பிரவேசித்தது. ஜீவன் உள்ள வந்துருச்சுன்னு வைங்களேன், சாக மாட்டான், ஆனா கஷ்டப்பட்டுட்டே இருப்பான். ஓகே, நம்மளும் உயிரோடு இருக்கிறோம், நடந்துட்டு இருக்கிறோம், ஹாஸ்பிட்டல் ஐசியூல இருக்கிறவங்க உயிரோடு இருக்காங்க. ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அந்த ஸ்டேஜ்ல உயிரோடு இருக்கிற அவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்குன்னா கசப்பா இருக்குது. உயிர் இருந்து என்ன பிரயோஜனம், சாப்பிட முடியலையே, நடக்க முடியலையே, விரும்பினது என்ன பண்ண முடியல, செய்ய முடியல, விரும்பின இடத்துக்கு போக முடியல. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மரணம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சானு உயிரோடு இருப்பான், ஆனா உள்ள ஒரு வேதனை இருந்துகிட்டே இருக்கும். மரணத்தை அழிச்சு அப்புறம் நான் ஜீவனை கொடுக்கிறேன், நீ என்னன்றைக்கும் வாழ்ந்திருப்ப. So I am protecting you அப்படிங்கிறாரு. ஏதேன் தோட்டத்தில் எத்தனை ட்ரீ இருந்துச்சு? நிறைய இருந்துச்சு. அதுல தோட்டத்தின் நடுவில் எத்தனை ட்ரீனாரு? 2 ட்ரீனாரு. என்னென்ன ட்ரீ? நன்மை தீமை. அப்ப கூட பாத்தீங்களா, நெகட்டிவ் தான் ஃபர்ஸ்ட் சொல்றோம் நம்ம. நன்மை தீமை அறியத்தக்க கனி, அப்புறம் ஜீவ விருட்சத்தின் கனி. இந்த 2 மரம் இந்த தோட்டத்துக்கு நடுவில் இருக்குது. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது அவன்கிட்ட என்ன சொன்னார்னா, எதை சாப்பிட வேண்டாம்னு சொன்னார், நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ என்ன பண்ணாத, புசிக்க வேண்டாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜீவ விருட்சத்தின் கனியை என்ன பண்ணலாம், இதை சாப்பிடக்கூடாதுன்னா அப்ப அதை என்ன பண்ணலாம்னு அர்த்தம், சாப்பிடலாம். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் மனுஷன் எப்படி டீல் பண்றாருன்னா, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தாரு. ஆனா நம்ம ஆளு செய்ய வேண்டாம்னு சொல்றது தான் ஃபர்ஸ்ட் செய்யறான். செய்ய சொல்றது என்ன பண்ணுவோம், இன்னைக்கு வரைக்கும் அது பிரச்சனை. அங்கே திரும்பி பார்க்காதீங்கன்னா தான் உடனே அப்படி என்ன இருக்குது போது அங்கே அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், எதை செய்ய வேண்டான்றமோ அதைத்தான் என்ன பண்ணுறாங்க. பழைய ஏற்பாட்டில் இதே பிரச்சனை தான் இருந்துச்சு. எதை செய்ய வேண்டாம்னு சொல்கிறாங்களோ அதை ஃபஸ்ட்டு செஞ்சுருவாங்க. இப்போ ஆண்டவர் சொன்னார், டேய் எல்லாமே சாப்பிடு, ஆனால் அதை ஒன்றை மட்டும் என்ன பண்ணாத, சாப்பிடாதன்னாரு. கரெக்டாக அதைத்தான் சாப்பிட்டான். இப்போ சாப்பிட்ட உடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாராம், தோட்டத்தை விட்டு அவங்களை என்ன பண்ணிட்டாரு, வெளியே அனுப்பிட்டார். இதை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தண்டனைன்னு நினைக்கிறாங்க. நான் இதை லவ்னு நினைக்கிறேன். உங்கள் கண்ணாடி மாறிடுச்சுன்னா பைபிளில் எல்லா பேஜ்லையும் நீங்கள் லவ்வை பார்க்கலாம். பிரச்சனை வசனத்தில் இல்லை, பிரச்சனை கண்ணோட்டத்தில் தான் இருக்குது. நிறைய பேர் ஆண்டவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. பார்க்கக்கூடாத விதத்தில் கர்த்தரை பார்க்கறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போலானான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு. சாப்பிட வேண்டாம்னு சொன்னதை சாப்பிட்டு நம்மில் ஒருவனை போல ஆயிட்டான். அதனால இப்ப அடுத்தது அவன் எதை தொட்டக்கூடாது, ஜீவ விருட்சத்தை தொட்டு அவன் சாப்பிட்டானா என்றைக்குமே என்ன பண்ணுவான், என்றென்றைக்கும் அவன் உயிரோடு இருப்பான். அதனால அந்த நிலைக்கு அவன் போயிடக்கூடாதுன்னு அவன் என்ன பண்ணிடணும், ஸ்டாப் பண்ணணும். வார்த்தையில ஆண்டவர் தூக்குனார்ல, தப்பு பண்ணவன் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, தூக்கிட்டார்ல, வெளியேற்றிட்டார்ல அப்படின்னு இந்த தண்டனை நினைக்கிறோம். நான் என்ன சொல்றேன்னா, இதுல பயங்கரமான லவ் இருக்குது. ஏன் பிரதர், இப்ப அவன் மரணத்தை சூஸ் பண்ணிட்டான். இப்ப அவனுக்குள்ள என்ன என்டர் ஆயிருச்சு, பைபிள் சொல்லுது மரணம் உள்ளே பிரவேசித்தது. மரணம் உள்ள போனதுனால இப்ப இதே நிலையில் அவன் எதை போய் சாப்பிடக்கூடாது, ஜீவனை சாப்பிட்டானா என்ன ஆகும்னா, ஆல்ரெடி மரணம் உள்ள நுழைஞ்சதுனால இவனுடைய ஃபாலன் ஸ்டேட்டுக்கு வந்துட்டான். ஒரிஜினல் டிசைன்லேருந்து என்ன பண்ணிட்டான், இவனுக்குள்ள வலி, வேதனை, பயம், கஷ்டம், வியர்வை சிந்தி மரணம் உள்ள என்ன ஆயிட்டு இருக்கு. இப்போ இன்னொன்று என்ன ஆயிரும்னா, ஜீவன் உள்ள வந்துருச்சுன்னு வைங்களேன், சாக மாட்டான், ஆனால் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான். இப்போ நம்மளும் உயிரோடு இருக்கிறோம், நடந்துட்டு இருக்கிறோம், ஹாஸ்பிட்டல் ஐசியூல இருக்கிறவங்களும் உயிரோடு இருக்காங்க. ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீங்க, எந்திரிச்சு நடக்கிறீங்க, அங்கே ஒருத்தர் படுத்த படுக்கையா இருக்காங்க, உயிர் இருக்கும், ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியாது. அந்த ஸ்டேஜில் வாழ்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். என்னடா இருந்து என்னடா பிரயோஜனம், நம்மளால் எந்திரிக்க முடியல. அந்த ஸ்டேஜில் உயிரோடு இருக்கிற அவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்குன்னா கசப்பாக இருக்குது. உயிர் இருந்து என்ன பிரயோஜனம், சாப்பிட முடியலையே, நடக்க முடியலையே, விரும்பினது என்ன பண்ண முடியல, செய்ய முடியல, விரும்பின இடத்துக்கு போக முடியல. உயிரோடு இருக்கிறேன், பட் ஆனால் சிக்னஸோடு இருக்கிறேன். உயிரோடு இருக்கிறேன், ஆனால் இயலாமையில் இருக்கிறேன். இதை மனசில் வச்சுக்கோங்க. இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, மரணம் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சானு உயிரோடு இருப்பான், ஆனால் உள்ள ஒரு வேதனை இருந்துகிட்டே இருக்கும். உள்ள ஒரு மரணம் இல்ல அந்த நிலைக்கெல்லாம் உன்னை தள்ள மாட்டேன். மரணத்தை அழிச்சு அப்புறம் நான் ஜீவனை கொடுக்குறேன், நீ என்னன்றைக்கும் வாழ்ந்திருப்ப. So I am protecting you அப்படிங்கிறார். இதுல ஆண்டவருடைய அன்பு தெரியுதா, கோபம் தெரியுதா உங்களுக்கு?
God loves you so much. இப்போ என்ன பண்றாருன்னா, பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல் ஆனான், இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனி என்ன பண்ணிட வேண்டாம், பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார்? அடுத்த வசனம், மனுஷனை துரத்தி விட்டாராம். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி படிக்கும்போது கர்த்தர் பாரு எவ்வளோ கொடூரமானவராக இருந்தால் வீட்டை விட்டு துரத்து விடுற மாதிரி ஏதேனை விட்டு என்ன பண்ணிட்டாரு? துரத்திட்டாரு. இல்லை, ஆண்டவர் அவ்வளோ வேகமாக செயல்பட்டுருக்காரு. டே தப்பி தவறி மறுபடியும் தொற்றாதரா, நீ வெளியே போயிரு, அவனை வெளியேற்றி தெரியாம கூட அவன் திரும்பி உள்ள வந்துடக்கூடாதுன்னு சுடரொளி பட்டயத்தை என்ன பண்ணிட்டாரு? பயங்கர ஹெவி ப்ரொடெக்ஷனை போட்டாரு. நோ வே யூ கேன் கம் அகைன், நீ திரும்பி வந்து என்ன பண்ண முடியாது? தொட முடியாது. அப்படின்னா கர்த்தர் இவன் இந்த வீழ்ந்த நிலைமையிலேயே மரணத்தை ருசித்து கொண்டே வாழ்வதில் தேவனுக்கு பிரியமில்லை. மரணத்தை மரணத்தால் ஜெயித்து மறுபடியும் அவனை ஜீவனோடு வைப்பதற்கான திட்டத்தையும் தேவன் போட்டிருக்கிறார். ஆமென்.